Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard max exercise 1.6ல first sum பார்க்கலாம். ரெண்டு subdivision இருக்கு. ஒவ்வொண்ணா ஆன்சர் பார்க்க போறோம். If n of a is equal to 25, n of b is equal to 40 and n of a union b is equal to 50 and n of b dash is equal to 25. Find n of a intersection b and n of union set. ஓகேவா, இங்கே n ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏ யூனியன் பி டேஷ் அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் n ஆஃப் யூனியன் செட், அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவரால் எலிமெண்ட் அதோடைய கவுண்டிங் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எப்படி நம்ம இந்த கிவன் வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவில் இந்த கிவன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான ஃபார்முலா என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி. இங்கே நமக்கு n ஆஃப் ஏ, n ஆஃப் பி அண்ட் ஏ யூனியன் பி உடைய வேல்யூஸ்லாம் நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஷின்லையே. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ n ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு 25 ப்ளஸ் n ஆஃப் பி எவ்வளவு நமக்கு 40 மைனஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளவு நமக்கு 50. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு வேல்யூஸுமே ப்ளஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 40 + 25 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 65 மைனஸ் 50. ஸோ ஒரு வேல்யூ ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். 65லேருந்து 50யை சப்ராக்ட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15. கிரேட்டர் நம்பருடைய சைன் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது? n ஆஃப் யூ. n ஆஃப் யூக்கான என்ன ஃபார்முலா? n ஆஃப் b ப்ளஸ் n ஆஃப் b டேஷ். அப்படி இல்லைன்னா இன்னொன்று எப்படி எழுதலாம்? n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் a டேஷ் அப்படின்னு எழுதலாம். இங்கே நமக்கு கொஷினில் b டேஷ் தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் n ஆஃப் b ப்ளஸ் n ஆஃப் b டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? சப்போஸ் இங்கே ஏ டேஷோடைய வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் a டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் நமக்கு ஏ வேல்யூ இருக்குது, பட் ஏ டேஷோடைய வேல்யூ நமக்கு கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? n ஆஃப் பியும் n ஆஃப் b டேஷையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். n ஆஃப் பியோடைய வேல்யூ என்னது? நமக்கு 40 அப்படின்னு நமக்கு தெரியும். n ஆஃப் b டேஷ் எவ்வளோ? நமக்கு 25 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 40 + 25 65 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். ஓகே, தென் இதே சம்லேயே செகண்ட் ரோமன் ஒன்று இருக்குது. என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? இஃப் n ஆஃப் a is equal to 300, n ஆஃப் a யூனியன் b is equal to 500, n ஆஃப் a intersection b is equal to 50 and n ஆஃப் b dash is equal to 350. Find n ஆஃப் b and n ஆஃப் union set. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம n ஆஃப் b உடைய வேல்யூ, n ஆஃப் யூனியன் செட் இந்த வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் நம்ம எழுதிட்டு ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, செகண்ட் ஒன்னுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன யூஸ் பண்ணமோ சேம் அதே ஃபார்முலாஸ் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். n ஆஃப் u is equal to n ஆஃப் b ப்ளஸ் n ஆஃப் b டேஷ். Second one, n of a intersection b is equal to n of a plus n of b minus n of a union b. ஸோ இந்த ஃபார்முலாஸில் ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துட்டோம்னா நமக்கு n ஆஃப் யூவும் தெரியாது, n ஆஃப் பியும் தெரியாது இல்லையா? n ஆஃப் b டேஷ் மட்டும்தான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? n ஆஃப் யூவோடைய வேல்யூ தெரியணும் அப்படின்னா n ஆஃப் பியோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த செகண்டாக எழுதிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிவன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி n ஆஃப் பியோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? இதுங்க n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொஷினில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு என்னது? 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 50 that is equal to n of a வந்து நமக்கு 300,
n of b உடைய வேல்யூ நமக்கு தெரியாது, இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். மைனஸ் n of a யூனியன் b நமக்கு என்னது 500 இல்லையா? ஸோ நமக்கு வேணுங்கிற வேல்யூவை மட்டும் வச்சுட்டு மீதி வேல்யூஸை ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு நம்ம மூவ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும், n of b நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கூட இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 50 இருக்குது. இந்த 300 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மைனஸில் ஆகிடும். இந்த மைனஸ் 500 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ப்ளஸ் 500 அப்படின்னு மாறிடும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 500 ப்ளஸ் 500ஆக மாறிடும். இந்த ப்ளஸ் 300 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணும்போது மைனஸ் 300ன்னு மாறிடும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ணலாமா? 550 மைனஸ் 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு n of b அப்படின்னு வரும். ஸோ இப்போ 550லேருந்து 300 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது, ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எதனுடைய வேல்யூ, நமக்கு n of b உடைய வேல்யூ. ஸோ இப்போது இங்கே இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி n of b உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, n of u உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ n of u உடைய ஃபார்முலா என்னது, நமக்கு n of b ப்ளஸ் n of b டேஷ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. இல்லை தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n of b உடைய வேல்யூ நாம் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 250 ப்ளஸ் n of b டேஷ் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்னது 350. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும், நமக்கு 600 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. n of b நம்ம எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 250. தென் n of u ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 600. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1க்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் பார்த்தோம். கொஷின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.